பொய்யான ஒரு புகார். முதல் நாள் அந்த அம்மா கொடுக்குது, அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த பையன் இல்லை, எங்கள் அம்மா தப்பாக சொல்லிட்டாங்க, எனக்கு எதுவும் ஆகலை, அது நான் இல்லை, அந்த பையனே சொல்கிறான். அடுத்த நாள் அந்த பையன் என்ன பண்ணுறான், அதை 2 நாள் கழிச்சு யார் தூண்டுறாங்க சார்? யாரா இருக்கணும் அது உங்களுக்கே தெரியும். அது வேற இதுக்கு கை மண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி யார் செய்வாங்க, யார் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சது தானே. அதனால் அது அந்த கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். இது என்ன சொல்லணும், எவ்வளோ முரணா இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் அடுத்த நாள் அந்த பையன் இல்லைன்றான், திருப்பி அடுத்த நாள் ஆமாங்க நெஞ்சு வலிக்குதுன்றான். நெஞ்சு வலிக்குதுன்னு 5 நாள் கழிச்சா நெஞ்சு வலிக்கும்? ஒன்று அப்போ வலிக்கணும், இல்லை அட்லீஸ்ட் அடுத்த நாளாவது இருக்கணும், டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கணும். டாக்டர் வீட்டுக்கு போகாம நீ மாட்டும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக சுற்றிவிட்டு எல்லாருக்கும் இருந்துச்சு அங்கேயே நீ போடுற வீடியோ, எனக்கு எதுவும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தப்பாக யாரோ சொல்லிட்டாங்க, அது நானே இல்லை அப்படின்ட்டு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பையனே கொடுத்துட்டான், நான் தான் அதுன்ட்டுன்னு. அதே சட்டை, அதே பேண்ட்டு, அந்த முடிகள் பார்த்தா அது மாதிரி கொஞ்சம் கர்லி ஹேரு, ஹைட்டு முதற்கொண்டு நீங்கள் பார்க்கும்போது. ஏன்னா இப்போ முதல்ல புகார் கொடுத்த பையன் கொஞ்சம் ஹைட்டு, 2வது புகார் கொடுத்த பையன் கொஞ்சம் குள்ளம், ஓரளவுக்கு குள்ளம் வச்சுன்னா ஹைட் கம்மியா இருக்கு. ஃபங்க்லாம் வச்சிட்டு இருந்தா இவருக்கு ஃபங்க் இல்ல. அப்ப நீங்க அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ கண்டுபிடிச்சது என்னன்னா, எந்த ஊடகம் எடுத்து போட்டுச்சோ தயவு செய்து நான் அங்கேயும் சொல்றேன், முதலமைச்சர் அந்த ஊடகத்தில் வேலை செய்து இந்த விஷயத்தை எடுத்தவர்களை எடுத்துட்டு போயிருந்து அவங்கள உளவுத்துறையில தயவு செய்து போடுங்க, இன்டெலிஜென்ஸ்ல போடுங்க, சிபிஐக்குள்ள சிபிசிஐடிக்குள்ள ஏதாவது வைங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு, அந்த பையன் யாருன்னே தெரியல, ஆனா அந்த பையனோட அம்மாவே கண்டுபிடிச்சு அந்த அம்மா கிட்டே பேட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவா இருப்பாங்க போல இருக்குல்ல. அதனால அவங்க அங்க அந்த ஊடகத்துல இருக்கிறவங்களாம் அந்த வேலையில எடுத்தீங்கன்னா நாட்டுல பல பிரச்சனைகள், பல கொலைகள், பல குற்றங்கள் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. இவர்கள் போட்டோன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க நான் பாக்குறேன்.